பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். நீ என்னுடையவன். பகுதி 2. அகிலாண்டத்தையும் படைத்த அனாதி தேவன் தாமே ஒரு நபரை நீ என்னுடையவன் என்று சொந்தம் பாராட்டுவாராயின் அது அவனுக்கு எவ்வளவு ஆனந்த பரவசத்தை அளிப்பதாக இருக்கும். நான் ஒரு அனாதை அல்ல, என்னை சொந்தம் பாராட்டுகிற ஒருவர் எனக்கு இருக்கிறார், அவர் எல்லாரிலும் பெரியவர் என்ற உணர்வானது அவனுக்கு திட நம்பிக்கையையும் மிகுந்த ஆறுதலையும் அளிக்கும் அன்றோ. இவ்வுலகில் உள்ள எத்தனையோ மேன்மக்களுக்கு கிடைக்காத இம்மாபெரும் வாக்கியத்தை இலவசமாக பெற்றனுபவிக்கிற நாம், நம்முடைய தேவன் நம் பேரில் பாராட்டியிருக்கிற இந்த அளவற்ற தயவுக்காக அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. அவர் தமது குமாரனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை கிரயத்துக் கொண்டிருப்பதினாலும் தமது ஆவியினால் நம்மை முத்திரித்திருப்பதினாலும் அவர்தாமே எளியவர்களாகிய நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கையினாலும் உபதேச சத்தியங்களில் நிலைத்திருக்கும்படியான கிருபையை அவர் நமக்கு அளித்து வருகிறதினாலும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்படி அவர் நம்மை பலப்படுத்தி வருகிறதினாலும் அவர் நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்துக் கொண்டதினாலும் நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து சென்ற இதழில் நாம் கண்டோம். இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை தொடர்ந்து இன்னும் ஆழமான விதத்தில் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாயிருப்பதற்கு இன்றியமையாதவையாயிருக்கிற வேறு சில அம்சங்களும் உள்ளன. அவற்றை குறித்து இங்கு நாம் காண்போம். கிறிஸ்துவின் ஆவியை தரித்திருத்தல். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9 என்று திருவசனம் கூறுகிறது. இதிலிருந்து கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களையே அவர் தம்முடையவர்கள் என்று சொந்தம் பாராட்டுகிறார் என நாம் அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி என்பது முதலாவதாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த தாழ்மையின் சிந்தையை குறிக்கிறது. நாமும் அவருடைய மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். கொலோசையர் 3:12, 1 பேதுரு 5:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் என்றோ. பிலிப்பியர் 2:5-8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த தாழ்மையின் சிந்தையானது தேவ சித்தத்தின்படி பாடுபடுதலை உள்ளடக்கியதாகும். மனுஷகுமாரன் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மார்க்கு 10:45. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:1 என்று எழுதப்பட்டுள்ளதே. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29 என்று உரைத்திருக்கிறவர் இப்பண்புகளை தம்மிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளும்படி நம்மை அழைக்கிறார். நாம் அவரோடு சேர்ந்து அவருடைய நுகத்தை சுமப்பதின் மூலமாக அவருடைய இந்த விலையேற பெற்ற பண்புகளை அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுவோமாக. கிறிஸ்துவின் ஆவி என்பது இரண்டாவதாக அவரில் இருந்த பரிசுத்தம் உள்ள ஆவியை குறிக்கிறது. ரோமர் 1:5. நாம் அந்நிய பாஷை அடையாளத்துடன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஓர் அனுபவம். ஆனால் நம்முடைய ஆவி பரிசுத்தமுள்ளதாக மாற்றப்படுவது வேறொரு அனுபவமாகும். அனுதினமும் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினாலும் திருவசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம் ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டு அது பரிசுத்தமுள்ள ஆவியாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, அதாவது மனது, நம் சிந்தைகளின் மையமாயிருக்கிறது. நாம் எப்போதும் நம் ஆவியில் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம் ஆயின் நம் மனது வீண் சிந்தனைகளுக்கும் கேடான சிந்தனைகளுக்கும் விலக்கி காக்கப்பட்டிருக்கும். ரோமர் 1:21-28. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவானை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3 என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறது போல நம் மனதை கெடுக்கும்படி பிசாசானவன் பலவிதங்களில் தந்திரமாய் கிரியை செய்கிறான்.
சத்தியத்தினால் நம் மனதின் அறை கட்டப்பட்டிருந்தால் மாத்திரமே நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து அவனுடைய தந்திரங்களை பகுத்தறிந்து அவனை மேற்கொள்ளக்கூடும். 1 பேதுரு 1:13. ஆகவே வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119, 113 என்பது நம் அனுபவமாயிருப்பதாக. நம் மனது தேவனுடைய வசனங்களினால் நிரப்பப்பட்டிருக்குமாயின் அது ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளிருந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் போல தூய்மையானதாக காக்கப்பட்டிருக்கும். கொலோசையர் 3:16, எபிரெயர் 9:3-4. அப்போது உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8 என்று திருவசனம் கூறுகிறவாறு நாம் மேலானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்போம். இவ்வாறு நம் சிந்தனைகள் தூய்மையானவையாக கர்த்தருக்கு பரிசுத்தமாக காக்கப்பட்டிருக்குமாயின். யாத்திராகமம் 28, 36, 37. கர்த்தர் நம்முடையவன் இன்னான் என்பதையும் மெய்யாய் தமக்கு ஊழியன் செய்தவர்கள் இன்னார் என்பதையும் விளங்க பண்ணும் நாளில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. எண்ணாகமம் 16:5, மல்கியா 3:18. ஆனால் நாம் நம்முடைய மனதை தூய்மையாக காத்துக்கொள்வதில் கவனம் செலுத்தாமல் இருந்து கொண்டு கர்த்தருக்காக பல நற்கிரியைகளையும் ஊழியங்களையும் செய்து கொண்டிருப்போமாயின் அவை அவருக்கு அரோசிகமாயிருக்கும். அவற்றை அவர் பிரியத்தோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏசாயா 1:4-6, 11-14 வரை. அருமையானவர்களே, மாயமான தாழ்மையும் மாயமான பரிசுத்தமும் தேவ நியாய தீர்ப்பையே நம்மேல் வருவிக்கும். கொலோசையர் 2:19, மத்தேயு 23, 25, 27. ஆகவே ஆவியை நிறுத்த பார்க்கிறவராயிருக்கிற நீதிமொழிகள் 16:2. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் மெய்யான மனத்தாழ்மையும் மெய்யான மன தூய்மையும் உள்ளவர்களாயிருப்போமாக. அப்போது நாம் பாக்கியவான்களாயிருப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3 என்றும் எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:2 என்றும் எழுதப்பட்டுள்ளதன்றோ. ஆகவே நாம் வெறுமனே வெளித்தோற்றத்தில் தாழ்மையுள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நம்மை காண்பித்துக் கொள்ளுகிறவர்களாக அல்ல, ஆவிகளின் பிதாவுக்கு முன்பாக. எபிரெயர் 12:9. நமது ஆவியில் மனதில் தாழ்மையும் தூய்மையும் உள்ளவர்களாயிருக்கவே நாடுவோமாக. நம்முடையவர்கள் இன்னார் என்பதை அவர் வெளிப்படுத்தும் நாள் நெருங்கி இருக்கிறது. முற்றிலும் ஒப்புக்கொடுத்தல். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்றும். 1 கொரிந்தியர் 6:19, 3:23. அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். யோவான் 17:10 என்று கிறிஸ்துவானவர் பிதாவானவரிடம் கூறுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் தேவனுடையவையாக இருக்கின்றன. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். லூக்கா 20:25 என்று நமது ஆண்டவர்தாமே உரைத்திருக்கிறவாறு அவை முற்றிலுமாக அவருக்கே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறாயின் அவற்றை அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்கி கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவையாக காத்துக்கொள்ளுவார். ரோமர் 6:22, 1 தெசலோனிக்கேயர் 5:23, 1 பேதுரு 1:5. நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறாரே. 2 தீமோத்தேயு 1:12. தேவ பிள்ளையே, உன்னில் உள்ள ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 20:27. அது உன்னுடையதல்ல, உன் ஜீவியத்தின் முடிவில் அது பரிசுத்தமுள்ளதாக பரிசுத்த தேவனுடைய திருக்கரங்களில் ஒப்புவிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும்.
லூக்கா 23:46, அப்போஸ்தலர் 7:59. ஆகவே உன்னை குறித்த தேவ சித்தத்தை நீ பகுத்தறிந்து கொள்ளத்தக்கதாக உன் மனது அனுதினமும் புதிதாக்கப்படுவதாக. ரோமர் 12:2. தேவனுடைய பரிமாணங்கள் அதில் எழுதப்படத்தக்கதாக அது தூய்மையானதாக காக்கப்பட்டிருப்பதாக. எபிரேயர் 10:16. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஏசாயா 26:9 என்பது உன் அனுதின அனுபவமாயிருப்பதாக. அவ்வாறாயின் உன்னை குறித்த தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றிக் கூடாதபடிக்கு அதற்கு விரோதமாக உன் மனதில் எழும்புகிற தர்க்கங்களையும் எந்த மேட்டிமையான எண்ணத்தையும் நீ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவனாயிருப்பாய். 2 கொரிந்தியர் 10:4-5. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 40:8 என்ற அறிக்கையுடன் நீ அனுதினமும் அவருடைய சித்தத்தை பிரியத்தோடே செய்து நிறைவேற்றி தேவனுடையதாயிருக்கிற உன் ஆவியினால் அவரை மகிமைப்படுத்துகிறவனாக இருப்பாய். 1 கொரிந்தியர் 6:20. உன்னுடைய ஆத்துமா, அதாவது இருதயம், அன்பின் இருப்பிடமாகும். உன்னில் அன்பு கூர்ந்து உனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவரில் நீயும் உன் முழு இருதயத்தோடும், அதாவது உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவருக்காக உன்னையே தத்தம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய். எபேசியர் 5:25-27. மார்கு 12:30. அதற்காகவே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5. இவ்விதம் நீ தேவனில் அன்பு கூற வேண்டுமாயின் உன் இருதயம் உன் ஆத்தும நேசருக்கு மாத்திரமே திறக்கப்பட்டதாகவும் அவருக்கு அந்நியமான அனைத்திற்கும் அடைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். ஆகையினாலேயே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:23 என்ற திருவசனம் நம்மை எச்சரிக்கிறது. என் ஆத்துமா உன்மேலேயே தாகமாயிருக்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 42:2, 63:8 என்று உன்னால் கூற இயலுமா? அவர் மீதுள்ள அன்பினால் அவருக்காக தேவசித்தத்தின்படி பாடனுபவிக்கும்படியாக நீ உன் ஆத்துமாவை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? 1 பேதுரு 4:19. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ உன் இருதயத்தில் அவரை பக்தியுடன் பாடி கீர்த்தனம் பண்ணிக் கொண்டிருக்கிறாயா? அவ்வாறாயின் நீ உன் ஆத்துமாவினால் அவரை மகிமைப்படுத்துகிறவனாக இருப்பாய். அப்போது உன் வார்த்தைகளும் கிரியைகளும் கூட அவரை மகிமைப்படுத்துபவையாக இருக்கும். எபேசியர் 5:17-19. கொலோசையர் 3:16-17. இவ்வாறு உன் இருதயமானது உன் ஆத்தும நேசருக்கே சொந்தமானதாக அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறாகவும் காக்கப்பட்டிருக்குமாயின், என் சகோதரியே, என் மணவாளியே என்று அவர் உன்னை பாசத்துடன் அழைத்து நீ எனக்கே சொந்தம் என்று தனிப்பட்ட விதத்தில் உன்னை சொந்தம் பாராட்டுவார். உன்னத பாட்டு 4:12-5:1. மேலும் உன் சரீரம் கர்த்தருக்கே உரியது. 1 கொரிந்தியர் 6:13 என்று திருவசனம் கூறுகிறது. உன் சரீரமானது நீ தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்கென்றே அவரால் உனக்கு அளிக்கப்பட்ட ஒன்றாகும். அதனை நீ உன் விருப்பப்படி அலங்கரிக்கவோ பிரயோகிக்கவோ அதன் மேல் உனக்கு யாதொரு உரிமையும் இல்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எபிரேயர் 10:5-7 என்ற அறிக்கையுடன் அனுதினமும் நீ உன் சரீரத்தின் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக அவருக்கு ஒப்புக் கொடுப்பாயாகில், ரோமர் 6:13, நீ தேவனுடையதாயிருக்கிற உன் சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துகிறவனாக இருப்பாய். ஆகவே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்பட வேண்டும். பிலிப்பியர் 1:20 என்று அப்போஸ்தலர் பவுலில் இருந்த வாஞ்சையே உன்னுடைய வாஞ்சையாகவும் இருப்பதாக. இவ்வாறு நீ உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கே முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்பதின் மூலம் அவற்றின் மேல் அவருக்கு முழு உரிமையையும் அளிக்கும் போது
நான் கர்த்தருடையவன் என்று நீ கையெழுத்து போட்டு அதனை உறுதிப்படுத்துகிறாய். ஏசாயா 44:5. இவ்விதமாக நீ உன்னை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்திருப்பாயாகில் உன் மீது பிசாசுக்கோ, பாவத்திற்கோ, மாம்சீகத்திற்கோ, உலகத்திற்கோ யாதொரு உரிமையும் இராது. யோவான் 14:30. 1 யோவான் 2:16. தீய வல்லமைகள் உனக்கு எதிரிட்டு வரும்போது உன்னுடைய ஜீவியத்தை ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிற உன் தேவன் உன்னுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாக எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வார். யாத்திராகமம் 23:22. ஏசாயா 42:13. எரேமியா 15:11. உடமிடப்படுதல். அவர் உட்கார்ந்து லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கு அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். மல்கியா 3:3 என நாம் வாசிக்கிறோம். லேவியர் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள். எண்ணாகமம் 3:12-45 என்று கர்த்தர் தாமே ஏற்கனவே உரைத்திருக்க அவர்கள் தம்முடையவர்களாயிருக்கும்படிக்கு அவர் அவர்களை புடமிடுவார் என்று மல்கியா 3:3 கூறப்பட்டிருப்பது ஏன்? இதன் ஆவிக்குரிய கருத்து யாது? லேவியர் இஸ்ரவேலரின் முதற் பேரானவர்களுக்கு சமமானவர்களாக தேவனால் கணிக்கப்பட்டவர்களும் அவருடையவர்களாயிருக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் முதலாவது கர்த்தருக்கும் பின்பு ஆசிரியருக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களுமாயிருந்தனர். எண்ணாகமம் 3:9, 12, 13, 18:6. அவ்வாறே புதிய ஏற்பாட்டு தேவஜனங்களாகிய நாம் தேவசித்தத்தின்படியே நம்மை முதலாவது கர்த்தருக்கும் பின்பு நம்மை நடத்துகிறவர்களுக்கும் ஒப்புக் கொடுத்து இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:5. இவ்வாறு உபதேசத்திலும் ஊழியத்திலும் கர்த்தரோடும் பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து நிற்கிறவர்களை அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவுக்கு முதற்பலன்கள், கிறிஸ்துவுக்குள் உடன் வேலையாட்கள், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரோமர் 16:5, 9, 13, 1 கொரிந்தியர் 16:15 போன்ற பல பெயர்களால் அழைக்கிறார். லேவியின் புத்திரரை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுகிற கர்த்தர் தம்முடைய பார்வையில் விலையேறப் பெற்றவர்களாயிருக்கிற இவர்களையும் ஒரு மேன்மையான நோக்கத்துடன் புடமிடுகிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய அழைப்பு விசேஷமானதாயிருக்குமாயின் உனக்கு அனுமதிக்கப்படும் சோதனைகளும் கூட விசேஷமானவையாகவே இருக்கும். கர்த்தர் நமக்கு விலையேற பெற்றவர்களாயிருக்கும் தம்முடையவர்களுடைய விஷயத்தில் செயல்படும் விதங்கள் மனுஷ புத்திக்கு எட்டாதவை. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? மத்தேயு 20:15 என்று அவர் கேட்கிறார். அவர் தம்முடையவர்களின் விஷயத்தில் தாம் செய்யும் செயல்களில் உறுதியுள்ளவராக, தமது நோக்கத்தில் நிச்சயமுள்ளவராக, தமது தீர்மானத்தில் மாறாதவராக இருக்கிறார். யோபு 23:13-14. அவர்களை புடமிடும் பணியை அவர் தாமே உட்கார்ந்து செய்கிறார் என்பது அப்பணியின் முழு பொறுப்பையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போமாயின் அவருடைய செயலின் முடிவு மகிமையானதாயிருப்பதை கண்டுகொள்ளலாம். யாக்கோபு 5:11. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிறார். ரோமர் 8:28-30. ஆம், அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கொப்பானவர்களாக மாற்றப்படுவதின் மூலம் இன்னும் மேன்மையான விதத்தில் தம்முடையவர்களாக இருக்கும்படியாகவே அவர்களுடைய ஜீவியத்தில் அவர் புடமிடுதல்களை அனுமதிக்கிறார். புடமிடப்பட்ட பின்னர் பொன், வெள்ளி ஆகியவற்றின் தரமும் விலை மதிப்பும் உயர்ந்து விடுகிறது போல கர்த்தருடையவர்கள் தங்களுக்கு அவரால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகளில் வெற்றி சிறந்தவர்களாக அவற்றினின்று வெளியே வரும்போது நீதிமொழிகள் 25:4 அவர்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும், தானியேல் 11:35-12-10 வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 அவரது பார்வையில் இன்னும் அதிக விலையேற பெற்றவர்களாகவும், 1 பேதுரு 1:7 அவருடைய குமாரனின் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாகவும்,
ரோமர் 8:28-29, 1 யோவான் 3:2-3 முன்பிருந்ததை விட மேன்மையான விதத்தில் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறியிருப்பர். தங்கள் ஜீவியத்தில் அனுமதிக்கப்பட்ட உடமிடுதல்களின் நோக்கம் எவ்வளவு மேன்மையானது என்பதை அப்போது அவர்கள் விளங்கிக் கொள்ளுவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன் சகோதரரில் விசேஷித்தவனும் தேவனுக்கு பயந்து ஜீவித்து வந்தவனும் ஆகிய யோசேப்புக்கு ஒரு புடமிடுதலை தேவன் நியமித்திருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆதியாகமம் 49:26-39-9-42-18, சங்கீதம் 105:19. அது அவனை ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்திற்று. மேலும் தேவனிடத்தில் இருந்தே உத்தமன் என்று நற்சாட்சி பெற்றிருந்த யோபுக்கும் பொன்னுக்கு புடம் சோதனை. நீதிமொழிகள் 27:21 என்று எழுதப்பட்டுள்ளவாறு ஒரு சோதனை காலமாகிய புடமிடுதல் அவரால் அனுமதிக்கப்பட்டது. அதன் மத்தியில் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், யோபு 1:8-23-10 என்று கூறுகிறான். அச்சோதனை காலம் அவன் உத்தமன் என்பதை நிரூபித்து காண்பித்ததுடன் அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரனாகவும் மாற்றியது. அன்றியும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எதிர்கொண்ட அக்னி சோதனையானது அதன் மத்தியில் அவர்கள் தங்கள் தேவனை மிக விசேஷமான விதத்தில் அனுபவிக்கும்படி செய்ததுடன் அவர்கள் கர்த்தருடையவர்கள் என்பதை உலகறியச் செய்துவிட்டது. 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி சூளைக்குள் தேவகுமாரனுக்கு ஒப்பானவரோடு அவர்கள் இன்பமாக உலாவிக் கொண்டிருந்த போது உன்னதமான தேவனுடைய தாசரே, தானியேல் 3:26 என்று ராஜாவினால் அழைக்கப்பட்டனர். அவ்வாறே சிங்கங்களின் கெபிக்குள் தனிமையாக போடப்பட்டு ஓர் இரவு முழுவதும் அதனுள் இளைப்பாறுதலுடன் தங்கியிருந்த தானியேல், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தானியேல் 6:20 என்று மறுநாள் காலையில் ராஜாவினால் அழைக்கப்பட்டான். ஆம், மேற்கூறப்பட்டுள்ள அனைவரும் சந்தித்த அக்னி சோதனைகள் அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் தேவனுடையவர்கள் என்பதை உலகறியச் செய்தன. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற அக்னி சோதனையை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதே. இச்சோதனையில் நீ உன் தேவனை இயற்கைக்கப்பாற்பட்ட விதத்தில் அனுபவித்து மகிழுவாய். நீ அவருடையவன் என்பதை அவர் விசேஷமான விதத்தில் பிறர் அறியும்படி செய்வார். ஆகவே நீ அவரது பாடுகளுக்கு பங்காளியானதால் சந்தோஷப்படுவாயாக. 1 பேதுரு 4:12-14 வரை. உன்னத அழைப்பில் காக்கப்படுதல். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1 என்று கர்த்தர் உரைக்கிறார். நீ பொதுவாக பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் லௌகீதத்தினின்றும் மரண பயத்தினின்றும் மற்றும் பிசாசின் பலவித அடிமைத்தளங்களினின்றும் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்களும் அவருடைய மந்தையின் நாடுகளுமாகிய தேவஜனங்கள் யாவரும் உரிமை கோரத்தக்க ஒரு வாக்குதத்தமாயிருப்பினும். எபேசியர் 1:7, யோவான் 10:3 அவர்களை பார்க்கிலும் அதிகமாக இது கர்த்தருக்கென்று முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களான அப்போஸ்தல பிரதிஷ்டையுள்ள தேவ ஊழியர்களுக்கே மிக விசேஷமான விதத்தில் சொந்தமானதாகும். ஏனெனில் அவர்கள் மற்ற தேவஜனங்களுக்கில்லாத விசேஷித்த வேறு இரு மீட்புகளையும் கூட உடையவர்களாயிருக்கின்றனர். இவர்கள் பூமியில் இருந்தும் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் மாட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:3-4 என்று இவர்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இவர்கள் தாங்கள் எழுத்தின்படியாகவும் கர்த்தருக்கு மாத்திரமே முற்றிலுமாக சொந்தமாயிருக்கும்படி பூமியினின்று தங்கள் பூமிக்குரிய உடைமைகள் எல்லாவற்றினின்றும் மனுஷரினின்று தங்கள் சரீர பிரகாரமான உறவு முறையினர் அனைவரினின்றும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் ஆவர். லூக்கா 14:26-33. நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். 2 கொரிந்தியர் 5:16 என்பது இவர்களுடைய அனுபவமாயிருக்கிறது. இவர்களை கர்த்தர் என் ஊழியக்காரர், ஏசாயா 65:13-14 என் சிநேகிதர், லூக்கா 12:4
என் சகோதரர் மத்தேயு 12:48 முதல் 50, 28:10 என்றெல்லாம் பல விதங்களில் சொந்தம் பாராட்டுகிறார். இவர்கள் முதற் பலன்களாக கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆவர். யாக்கோபு 1:18, ரோமர் 8:23, யாத்திராகமம் 23:19 இவர்கள் தங்கள் ஜீவியத்தின் சகல அம்சங்களிலும் கர்த்தருக்கு இஷ்டமானவைகளையே மனமுவந்து தெரிந்து கொண்டு அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டவர்களாக. ஏசாயா 56:4 பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கிக் கொண்டு. மத்தேயு 19:12 ஆட்டுக்குட்டியானவர் தங்களை கொண்டு செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவரை பின்பற்றி செல்லுகிறவர்களாக. வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 தங்களையே அவருக்கென்று முற்றிலுமாக தத்தம் செய்தவர்கள் ஆவர். இப்பூமியில் எப்போதும் அவருடனே கூட தங்கியிருக்கிற இவர்களே மார்க்கு 3:14-15 நித்தியத்திலும் அவருக்கு மிகவும் விசேஷித்தவர்களாக அவரோடு மிகவும் நெருங்கி வாசம் பண்ணுவார்கள். சங்கீதம் 132:13-14 கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். ஏசாயா 14:32 என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் இவர்களே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றக் கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26 என்று உரைத்த நமது ஆண்டவரோடு கூட சீயோன் மலையின் மேல் நிற்கப் போகிறவர்கள் இவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 மேற்கூறப்பட்டுள்ளவாறு நாம் கிறிஸ்துவின் ஆவியை தரித்துக் கொண்டவர்களாகவும் அனுதினமும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இவற்றின் அம்சங்கள் ஒவ்வொன்றையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்து யாதொரு கேள்வியும் இன்றி அவருடைய புடமிடும் கிரியைகளுக்கு நம்மை சமர்ப்பித்தவர்களாகவும் நம்முடைய அழைப்பில் உண்மையுள்ளவர்களாகவும் முடிவு பரியந்தம் நம்மை காத்துக் கொள்ளுவோமாயின் நீ என்னுடையவன் என்று அவர் நம்மை விசேஷமான விதத்தில் சொந்தம் பாராட்டுவார். சீயோனும் புதிய எருசலேமும் தேவனுடைய நகரம் என்றும் மகாராஜாவின் நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. சங்கீதம் 87:3-5, 48:1-2, வெளிப்படுத்தின விசேஷம் 3:12, மத்தேயு 5:35 தங்கள் அழைப்புக்கேற்ப சீயோனாகவும் புதிய எருசலேமாகவும் உருவாக்கப்படுகிற தம்முடையவர்களுக்காக இம்மையில் கர்த்தர் கடும் வைராக்கியத்துடன் கிரியை செய்வதுடன் அவ்விதம் உருவாக்கப்பட்டவர்களை தமது இரகசிய வருகையின் நாளில் அவர் என் சம்பத்து என்று உரிமை பாராட்டுவார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள். மல்கியா 3:17 என்று உரைத்திருக்கிறவர் அந்நாளிலே அவர்களை அணைத்துக் கொள்ளுவார். நித்தியத்தில் அவர்களுக்கு அருளப்படும் மகிமையை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. ஆகவே கர்த்தருடைய உன்னதமான அழைப்பை பெற்று அவரை சேவித்துக் கொண்டிருக்கும் அருமையான தேவ ஊழியனே, உன் ஆண்டவர் அந்நாளில் விசேஷமான விதத்தில் உன்னை சொந்தம் பாராட்டத்தக்கதாக நீ உன் அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவனாக இறுதி வரை அந்த அழைப்புக்கு பாத்திரனாக நடந்து கொள்ளுவாயாக. உன் ஜீவிய காலம் எல்லாம் நீ அவர் பேரில் உள்ள நேச வைராக்கியத்துடனும் உத்தம இருதயத்துடனும் அவரை சேவிப்பாயாக. மேலும் கர்த்தரால் மீட்கப்பட்டு அவருடைய மந்தையில் இருக்கும் தேவ பிள்ளையே, அவர் உன்னை தம்முடைய சம்பத்து என்று சொந்தம் பாராட்டத்தக்கதாக அவர் உன்னில் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் அனைத்தையும் உன் சொந்தமாக்கிக் கொள்ள நீ ஜாக்கிரதையாய் இருப்பாயா. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஏசாயா 63:4 அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:23 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். எபேசியர் 1:14 என எழுதப்பட்டுள்ளவாறு பூரணமாக்கப்பட்டவர்களான தேவ ஊழியர்களும் தேவ ஜனங்களும் ஒருங்கிணைந்து சரீர மீட்பினை அடைந்து கிறிஸ்துவின் மனவாட்டியாக வெளிப்படும் நாள் மிகவும் நெருங்கி இருக்கிறது. நேயரே, தேவாதி தேவன் தாமே தனிப்பட்ட விதத்தில் நம்மை தமக்கு சொந்தமானவர்கள் என்று உரிமை பாராட்டுவது எவ்வளவு மேன்மையானது! இப்பூமியில் ஜீவிக்கும் காலத்தில் நாம் அவருக்கே முற்றிலும் சொந்தமானவர்களாக நம்மை காத்துக்கொள்ளுவோமாயின் கிறிஸ்துவின் நாளில் அவர் நம்மை தம்முடைய மணவாட்டி என்று சொந்தம் பாராட்டி மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல. ஏசாயா 62:5
நம்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். அந்த மகிமையின் நாளுக்காக நாம் ஆயத்தமாகி காத்திருப்போமாக.